12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழுச் சமன்பாடுகள் பயிற்சி 10.9 ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல 6 to 10 வரையிலான வினாக்களுக்கான தீர்வை இத்தொகுப்பில் பார்க்கலாம். வினா எண் 6. dy by dx சமம் y by x எனும் வகைக்கெழுச் சமன்பாட்டின் பொது தீர்வு காண்க என 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. வகைக்கெழுச் சமன்பாட்டின் பொது தீர்வு வேணும் அப்படிங்கிறப்ப இந்த வகையீட்டை கேன்சல் பண்ணிட்டு இதற்கான தீர்வை நம்ம கணக்கிடணும். வகையீட்டை கேன்சல் பண்றதுக்கு இங்கே எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய இரண்டு உறுப்புகளையும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். அதாவது வேரியபிள் செப்பரபிள் இரண்டு மாறிகளையும் தனித்தனியாக பிரித்து எழுதலாம். வலதுபுறம் இருக்கக்கூடிய ஒய்யானது இடதுபுறம் வரப்ப வகுத்தல்ல கொண்டு வந்துடலாம் dy by y. இடதுபுறம் இருக்கக்கூடிய dx வலதுபுறம் போறப்ப தொகுதிக்கு போயிடும் dx by xன்னு எழுதிடலாம். வகையீட்டை கேன்சல் பண்ண இருபுறமும் தொகைப்படுத்தும் பொழுது 1 by y என்பது log y ஆகும். 1 by y இன் தொகையீடானது log y. 1 by x இன் தொகையீட்டு மதிப்பு log x. தொகையீட்டை கேன்சல் பண்ணும் பொழுது ஒரு மாறிலியை நம்ம கூட்டிக்கணும். மாறிலியை கூட்டும் பொழுது இங்க வினாவில் இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்கள்லையும் k என்ற லெட்டர் இருக்கிறதுனால log kன்னு எழுதிடலாம். log y சமம் மடக்கையின் பெருக்கல் விதியை பயன்படுத்தும் பொழுது log x plus log k என்பதை log of xkன்னு எழுதிக்கலாம். மடக்கையை இருபுறமும் கேன்சல் பண்ணிட்டோம்னா y equal to xk, அதாவது kxன்னு எழுதிடலாம். y equal to kx என்பது ஆப்ஷன் 3 அமைந்துள்ளது. தேவையான தீர்வானது ஆப்ஷன் 3 அமைந்திருக்கக்கூடிய kx ஆகும். y equal to kx. 7ஆம் கணக்கு பார்க்கலாம். 2x into dy by dx minus y சமம் 3 எனும் வகைக்கெழுச் சமன்பாட்டின் தீர்வு குறிப்பிடுவது. நேர்கோடுகள், வட்டங்கள், பரவளையம், நீள்வட்டம் என 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழுச் சமன்பாட்டை தொகைப்படுத்தி வகையீட்டை கேன்சல் பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய தீர்வை வச்சுதான் எந்த வகையான வடிவம் அப்படிங்கிறத கணக்கிட முடியும். 2x into dy by dx minus y சமம் 3. 2x dy by dx மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு மைனஸ் y ஏது வலதுபுறம் கொண்டு போறப்ப பிளஸ் y என அமையும். எனவே y plus 3 எழுதிடலாம். y உறுப்புகள் மற்றும் x உறுப்புகள் தனித்தனியாக பிரிக்கும் பொழுது 2 dy வலதுபுறம் இருக்கக்கூடிய y plus 3 இடதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும். x by dx ஆனது வலதுபுறம் கொண்டு போறப்ப dx by xன்னு தலைகீழ் ஆயிடும். இனி வகையீட்டை கேன்சல் பண்றதற்காக தொகைப்படுத்தலாம். 2 மாறிலிங்கிறதுனால தனியா வெளியில் எழுதிடலாம். dy by y plus 3 integral dx by x. dy by y plus 3 அதாவது 1 by y plus 3 இன் தொகையீடானது log of y plus 3ன்னு எழுதணும்னா அந்த y plus 3 இன் வகையீடு மேல பெருக்கல்ல மேல தொகுதியில இருக்கணும். y பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது நமக்கு மதிப்பு 1, 3 என்ற மாறிலி மதிப்பு 0 ஆயிடும். எனவே log வச்சு எழுதிடலாம். log of y plus 3. வலதுபுறம் 1 by x இன் தொகையீடு log x. மாறிலி மதிப்பு k என்ற மாறிலியை கூட்டிக்கலாம். கேவோ அல்லது சியை ஏதேனும் ஒரு மாறிலியை கூட்டிட்டோம்னா மடக்கையின் அடுக்கு விதியை பயன்படுத்தி பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 அடுக்குக்கு உயர்த்தும் பொழுது y plus 3 whole squareன்னு கொடுக்கலாம். வலதுபுறம் log of பெருக்கல் விதியை பயன்படுத்தும் பொழுது xkன்னு எழுதிடலாம். இனி இருபுறமும் மடக்கையை கேன்சல் பண்ணும் பொழுது y plus 3 whole square equal to kx என அமையும். இந்த எந்த அமைப்புல இருக்கு அப்படின்னா y square equal to 4ax. y square equal to 4ax என்ற அமைப்புல இருக்கு. 4aக்கு பதிலாக k என்ற எண் அமைந்துள்ளது. இப்போ இந்த அமைப்புல இருக்கிறதுனால இது எந்த வடிவத்தை குறிப்பிடும்னா ஒரு பரவளைய வடிவமாக இருக்கும். ஆப்ஷன் 3 அமைந்திருக்கக்கூடிய பரவளையம் என்பது சரியான தீர்வு ஆகும். அடுத்து 8ஆம் கணக்கு பார்க்கலாம். dy by dx plus p of x into y சமம் 0 தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் வரிசை நேரிய வகைக்கெழு சமன்பாட்டு அமைப்புல இது இருக்கு. dy by dx plus p of x into y, அதாவது dy by dx plus py சமம் q என்ற முதல் வரிசை நேரிய வகைக்கெழு சமன்பாட்டுடன் ஒப்பிடும் பொழுது p இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு p of xன்னு இருக்கு. qவின் மதிப்பு 0 அமைந்துள்ளது. இதற்கான தீர்வு கணக்கிடுறோம் அப்படின்னா முதல்ல தொகை காரணி கணக்கிடணும். தொகை காரணி கணக்கிடுவதற்கான நிபந்தனை e power integral pdx, e power integral pdx, e power integral
பியின் மதிப்பானது பி ஆஃப் எக்ஸ் என அமைந்துள்ளது இன்டெக்ரல் டிஎக்ஸ். அப்போ இந்த இ பவர் இன்டெக்ரல் பி ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸுங்கிறத அப்படியே எடுத்துக்கலாம். பொது தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை. பொது தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனையானது y இன்டூ இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் சமம் இன்டெக்ரல் கியூ இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் சி ஆகும். மதிப்புகளை பிரதியிடலாம். y இன்டூ இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸின் மதிப்பானது இ பவர் இன்டெக்ரல் பி ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு கிடைச்சது. இன்டெக்ரல் கியூவின் மதிப்பு 0, இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸின் மதிப்பு இ பவர் பி ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் சி. பூஜ்ஜியத்தோட பெருக்கும் பொழுது முதல் உறுப்பு 0 ஆயிடும். அப்போ y இன்டூ இ பவர் இன்டெக்ரல் பி ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் சமம் சி மட்டும் வரும். ஒய்யை மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு என தேவையான தீர்வுல ஒன்னா y ஈக்குவல் டு அல்லது x ஈக்குவல் டுன்னு இருக்கு. ஒய்யை மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு இ பவர் இன்டெக்ரல் பி ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல உள்ளது வகுத்தல்ல வந்துடும். சி பை இ பவர் இன்டெக்ரல் பி ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இந்த அமைப்புல எந்த ஒரு தீர்வும் இல்லை. பகுதியை தொகுதிக்கு கொண்டு போகும் பொழுது இ பவர் பிளஸ்ல இருக்கிற உறுப்பு இ பவர் மைனஸ்ன்னு ஆயிடும். எனவே சி இன்டூ மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் என்பதை தான் வினாவில் பி எக்ஸ் பி ஒய்ன்னு பி டிஎக்ஸ் பி டிஒய் என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே மைனஸ் இன்டெக்ரல் பி டிஎக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். இது எந்த ஆப்ஷன்ல அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் 2 y ஈக்குவல் டு சி இன்டூ இ பவர் மைனஸ் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் என்பது சரியான தீர்வாகும். அடுத்து 9ஆம் கணக்கு பார்க்கலாம். dy பை டிஎக்ஸ் பிளஸ் ஒய் சமம் 1 பிளஸ் ஒய் பை எக்ஸ் என்ற வகைக்கெழு சமன்பாட்டின் தொகையீட்டு காரணி காண்க என கேட்கப்பட்டுள்ளது. dy பை டிஎக்ஸ் என்ற அமைப்புல இருக்கிறதுனால தொகையீட்டு காரணி கணக்கிடுவதற்கான நிபந்தனை இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஆகும். அப்போ ஒய் உறுப்புகள்லாம் நமக்கு இடதுபுறம் ஏது கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடானது dy பை டிஎக்ஸ் பிளஸ் ஒய் சமம் 1 பிளஸ் ஒய் பை எக்ஸ். வலதுபுறம் இருக்கக்கூடிய உறுப்புகள்ல பகுதியில எக்ஸ் இருக்கு, தொகுதியில 1 பிளஸ் ஒய்ன்னு இருக்கு. இரு உறுப்புகளையும் தனித்தனியாக பிரிக்கிறோம். 1 பை எக்ஸ் பிளஸ் ஒய் பை எக்ஸ். ஒய் உறுப்பு ஏதை இடதுபுறம் கொண்டு வரோம்னா dy பை டிஎக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் பை எக்ஸ் என வரும் சமம் 1 பை எக்ஸ். இரண்டு உறுப்புகள்ல இருந்து ஒய்யை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா dy பை டிஎக்ஸ் பிளஸ் பிராக்கெட்ல 1 மைனஸ் 1 பை எக்ஸ் இன்டூ ஒய் சமம் 1 பை எக்ஸ் என அமையும். இத முதல் வரிசை நேரியல் வகைக்கெழு சமன்பாடு, அதாவது dy பை டிஎக்ஸ் பிளஸ் பிஒய் சமம் கியூவுடன் ஒப்பிடும் பொழுது p என்பது ஒய்யின் கெழுதா pயின் மதிப்பாகும். எனவே p என்பது 1 மைனஸ் 1 பை எக்ஸ். q என்பது எதற்கு சமம்னா 1 பை எக்ஸ். தொகையீட்டு காரணி தான் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. தொகையீட்டு காரணி என்பது இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஆகும். இ பவர் இன்டெக்ரல் பியின் மதிப்பானது 1 மைனஸ் 1 பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதை தொகைப்படுத்தும் பொழுது 1 பெருக்கல் டிஎக்ஸ். 1 பெருக்கல் டிஎக்ஸ் என்பது வகையீடு தொகையீடு கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் மட்டும் இருக்கும். மைனஸ் 1 பை எக்ஸின் தொகையீடானது லாக் எக்ஸ் ஆகும். எக்ஸ் மைனஸ் லாக் எக்ஸ். அப்ப தேவையான தீர்வு இரு உறுப்புகளையும் தனித்தனியாக பிரிக்கும் பொழுது இ பவர் எக்ஸ் அடிமானத்துல கூட்டல்லையோ கழித்தல்லையோ இருந்ததுன்னா பகுதியில நமக்கு பெருக்கல்ல இருக்கும். கீழே இ பவர் மைனஸ் லாக் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஈயும் லாகும் இரண்டாவது உறுப்புல கேன்சல் பண்றதுக்காக வேண்டி முன்னாடி இருக்கக்கூடிய மைனஸ் அடுக்குக்கு உயர்த்திட்டோம் அப்படின்னா எக்ஸின் அடுக்கு -1 என அமையும். எனவே இ பவர் எக்ஸ் இன்டூ இ லாக் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் பவர் -1 என அமையும். அப்ப எக்ஸின் அடுக்கு -1 என்பதை எவ்வாறு எழுதலாம்னா இ பவர் எக்ஸ் இன்டூ 1 பை எக்ஸ்ன்னு எழுதலாம். ரெண்டு உறுப்புகளையும் பெருக்கும் பொழுது இ பவர் எக்ஸ் பை எக்ஸ். எனவே தேவையான தீர்வு இ பவர் எக்ஸ் பை எக்ஸ் என்பது எங்க அமைஞ்சிருக்குதுன்னா ஆப்ஷன் 2 என்பது தேவையான தொகையீட்டு காரணி ஆகும். 10ஆம் கணக்கு பார்க்கலாம். dy பை டிஎக்ஸ் பிளஸ் பி ஆஃப் எக்ஸ் இன்டூ ஒய் சமம் கியூ ஆஃப் எக்ஸ் என்ற வகைக்கெழு சமன்பாட்டின் தொகையீட்டு காரணி எக்ஸ் எனில் பி ஆஃப் எக்ஸ் என்பது என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரியல் வகைக்கெழு சமன்பாட்டை இருக்கக்கூடிய தொகையீட்டு காரணியானது dy பை டிஎக்ஸ் பிளஸ் பிஒய் சமம் கியூ என்ற அமைப்புல இருக்கிறதுனால தொகையீட்டு காரணிக்கான நிபந்தனை இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஆகும். அந்த இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸின் மதிப்பானது எக்ஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப பியின் மதிப்பு என்னன்னு கேட்கப்பட்டுள்ளது. பியின் மதிப்பு என்னவாக இருக்கணும் அப்படின்னா 1 பை எக்ஸ்ன்னு ஒருவேளை இருந்ததுன்னா பிக்கு பதிலாக 1 பை எக்ஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா 4 ஆப்ஷன்கள்ல
டிஎக்ஸ். இதை எது சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா இ பவர் 1/xின் தொகையீடானது லாக் எக்ஸ் என அமையும். இயு லாகு கேன்சல் ஆயிடுச்சுன்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு எக்ஸ் ஆகும். அப்பதான் தொகையீட்டு காரணியானது எக்ஸ் என கிடைக்கும். அப்ப பியின் மதிப்பு என்னவாக அமைந்ததனால் தொகையீட்டு காரணி எக்ஸ் என கிடைக்கும்னா 1/x என அமைய வேண்டும். ஆப்ஷன் 3 சரியான மதிப்பு ஆகும். தேங்க்யூ.